இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க. இன்னைக்கு காலையில் ஒரு 20 வயசு பையன் பைக் அவர் ஜாலியாக ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்ததுல இந்த கை எலும்பு, பெரிய எலும்பு அவருக்கு உடஞ்சி விலகி போச்சு. சரி, உடனடியாக ஹாஸ்பிட்டல் வந்துட்டார் அவர். ஹாஸ்பிட்டல் வந்த உடனே நான் அவரை செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம இந்த நாடி துடிப்பு பார்க்குற ரத்த குழாயில் நாடி துடிப்பே இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த எலும்பை ஒட்டி தான் இந்த கைக்கு உணர்ச்சி கொடுக்கக்கூடிய முக்கியமான நரம்பும் ரத்த குழாயும் வரும். நிறைய பேருக்கு அதில் அந்த நரம்பு மாட்டிக்கும், அப்புறம் கை அசைக்க முடியாமல் போயிடும். இவருக்கு அதில் ரத்த குழாய் மாட்டிருக்கு. ஸோ இவர் சீக்கிரம் வந்தனால நம்ம உடனடியாக ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எடுத்து உடனடியாக சர்ஜரி பண்ணோம். ஓப்பன் ரிடக்ஷன் இன்டர்னல் ஃபிக்சேஷன் ஒன்று பண்ணோம். அது நம்ம டைட்டானியம் பிளேட்ஸ் யூஸ் பண்ணி, ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. உடஞ்சி போன எலும்பை ப்ராப்பராக ரெடியூஸ் பண்ணி இந்த ரத்த குழாயை அங்கேருந்து விலக்கி விட்டு பண்ணோம். ஸோ பண்ணி முடித்த உடனே பேஷண்ட்டுக்கு நாடி துடிப்பு நல்லபடியாக திருப்பி வந்துருச்சு. இப்போ நைட் ரவுண்ட்ஸ் பார்த்தீங்க, நல்லபடியாக அவர் கையும் அசைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பிளேட் ஃபிக்சேஷன் பண்ணுறதுனால என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, பேஷண்ட் ரொம்ப நாள் வெயிட் பண்ண தேவையில்லை. பேஷண்ட் உடனடியாக அவங்க கையெல்லாம் அசைக்கலாம், சீக்கிரமாக எலும்பு சேர்ந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு டேக் ஹோம் மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அடிபடும் போது நீங்கள் உடனடியாக அதுக்குன்னு உள்ள ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்கள் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நான் அவரோட கையை நான் கரெக்டாக செக் பண்ணணும்னு தெரிஞ்சது, செக் பண்ணனால அவரை காப்பாற்ற முடிஞ்சது. இதே டிலே ஆயிருந்ததுன்னா கைக்குள்ளே ரத்த ஓட்டங்கள் போகாமல் அந்த கையை இழக்க நேரிட்டிருக்கலாம். தேங்க்யூ.